ஓம் மகாகணபதி சரணம். ஓம் நம சிவாய சரணம். ஓம் நந்தி அகத்தியர் மூலர் புன்னாக்கீசர் நற்றவத்து புலத்தியர் பூனை கண்ணர் நந்தி இடைக்காடர் போகர் புலிகை ஈசர் கருவூரார் கொங்கணவர் காலாங்கி செங்கு இளங்கண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையர் குதம்பையர் சட்டைநாதர் செந்தமிழ் சேர் பதினெண்மர் பாதம் போற்றி. இந்த ரசவாதத்தை பற்றியும் ரசமணியை பற்றியும் இந்த சித்தர்கள் என்ன வழங்கினார்களோ சித்தர்கள் சாட்சியாக இன்றைக்கி நான் ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். வேதையாய் மாற்றுவது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேதைக்கு நாயகன் யார்? சிவபெருமான். இந்த ஜோதிடனுக்கும் அந்த ரசவாதத்திற்கும் அந்த ரசமணிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, நாங்கள் என் குருநாதர் பார்த்திங்கன்னா 12 தலைமுறை ஜோதிடர்னு சொல்லியிருக்கேன். அவர் இறக்கும் பொழுது வயது 105. கிட்டத்தட்ட ஒரு 600 வருட காலம் ஜோதிட சேவையில் இருந்து அனைத்து கலைகளையும் கற்றவர்கள் அவர்கள். அதிலிருந்து ஒரு சிறு கலைகளை எனக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த ரசமணியை தயாரித்தல் அப்படின்ற ஒரு முறை. இப்போ பொதுவாக பார்த்திங்கனாவே யூடியூப்லேயும் சரி ஒரு சில புத்தகங்கள் வரும். அந்த புத்தகங்களில் பாதரசத்தை இப்படி தான் தூய்மையாக்கணும், இப்படி தான் அதனை கட்டணும் அப்படின்ற ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதுவும் சித்தரியல் படி பார்த்திங்கன்னா பரிபாஷை அப்படின்னாவே என்னென்னா மறைக்கப்பட்ட மாற்றுரைக்கப்பட்ட அப்படின்றது தான் பொருள். சரியான குருமார்கள் துணையுடன் அதனை எப்படி செய்கிறது அப்படின்ற ரகசியங்கள் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா 25 வருட காலம் குரு சேவை செய்த பின்பு தான் எங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ரசவேதையானது எப்பொழுது கற்பிக்கப்படும்னா, அந்த 25 வருட காலம் குரு சேவையில் இருந்த பின்பு தான் அதை நாம் கற்க முடியும். ஒரு சில உண்மைகளை மட்டும் சொல்கிறேனே. பொதுவாக ரசத்திற்கு 4 தோஷங்கள் உண்டு. 4 எவ்வளவு? 24 தோஷங்கள் உண்டு. ஒரு ரசத்திற்கு 24 தோஷங்கள் உண்டு. அந்த 24 தோஷங்களையும் கலைத்த பின்பு தான் அந்த ரசமானது தூய ரசமாக மாறும். அந்த 24 விஷங்களை எடுப்பது தான் இந்த சித்தரியலில் கூறப்பட்ட உண்மை. இது குருமார்கள் வழி வழியாக வந்தவர்களுக்கு மட்டுமே தெரியுமே ஒழிய, வெறுமனே யூடியூப்பில் கல்வத்தில் அரைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் சுத்த போய். சரி, இந்த 24 விஷப்பொருளையும் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது உடனே ரசமணி ஆயிருமா? ஆகும். அதே சமயம் அதற்கு சிவயோக உருவும் கிட்டத்தட்ட 1000 மூலிகைகளை கொண்ட அபிஷேகமும் அதற்கு செய்யணும். உங்களுக்கே தெரியும், நவபாஷான சிலையானது கிட்டத்தட்ட 4000 மூலிகைகளினால் அதன் சாறு எடுக்கப்பட்டு சாறை கட்டி அந்த சிலை செய்யப்பட்டது. அதனுடைய தன்மையும் நீங்கள் தெரியும் உங்களுக்கு. அந்த முருகன் சிலை அதே போலத்தான் இதற்கு 1000 மூலிகைகளின் சாறு கொண்டு அதனை அபிஷேகிக்க வேண்டும். அதே சமயம் அந்த அபிஷேகத்தின் போது உரு மந்திரங்கள், சிவயோக மந்திரங்கள் உருயேற்றப்படும். அப்படி தயாரிப்பதுதான் உண்மையான தூய ரசமணி ஆகுமே ஒழிய, வெறுமணி ரசத்தை கட்டி அணிந்து கொண்டால் அது தோஷமுள்ளதாகும். இந்த ரகசியங்கள் தெரிந்தது உலகில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படின்றது யாருக்கும் தெரியாது.
சரிங்களா? என் குருநாதர் கைத்தேர்ந்த மகான். அவர் சகல வித்தைகளும், மாந்திரீகம், ரசவாதம், அவர் கைத்தேர்ந்த மகான். ஆனால் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வகுத்து விட்டு சென்றார். டேய் சாது, உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ கற்றுக்கொள். உனக்கு புத்தி இருந்தால் இதற்கு மேல் நீயே அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொன்னார். சரியா? ஆகவே அந்த ரசமணியை நீங்களே யோசிக்கலாம். ஓர் ரசத்தில் இருந்து 24 விஷப்பொருள்களை பிரித்தெடுப்பதற்கு எத்தனை நாள் ஆகும்? பிரித்தெடுக்க நாம் பயன்படுத்தப்படும் 24 பொருட்களை, அதுவும் மூலிகைகள் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தங்க அந்த ஒட்டடையை போடுவாங்க, தலைமுடியை போடுறாங்க, மண்ணை போடுறாங்க, கல்லை போட்டு அரைக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. மொத்தமும் மூலிகைகளே. 24 மூலிகைகளின் சாரெடுத்து அதனை பக்குவப்படுத்தி தான் அரைக்கணும். அதுதான் விதி. இந்த ரகசியங்கள் கொண்ட புத்தகம் இது வரைக்கும் வந்ததில்லை. நான் பெரிய மேதாவி அப்படின்னு நான் சொல்லிக்கல, உண்மையை சொல்கிறேன். இந்த ரசமணியை தயாரிக்க கிட்டத்தட்ட 2 மண்டல காலம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மண்டலம்ங்கிறது 48 நாள். அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 96 நாள், அதாவது கிட்டத்தட்ட 100 நாள் ஆகும் ஒரு ரசமணியை முழுமையாக்க. ஏன்னா அந்த 24 மூலிகை சாறில் என்ன ஒவ்வொன்றையும் 6 ஜாமம் அரைக்கணும். 6 ஜாமம் அரைத்து, ஒவ்வொன்றையும் 6 ஜாமம் அரைத்து அப்புறம் புது மூலிகைகளின் சாறு எடுக்கணும். அந்த 1000 மூலிகைகளின் சாறு எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த 1000 மூலிகைகளின் சாறு எடுத்து அதனை பக்குவப்படுத்தி, ஏன்னா அந்த மூலிகைகளை நாம் அரைத்து சாரெடுத்து வைத்து நீண்ட நேரம் ஆகிவிட்டால் அது நீர்த்து விடும். இப்படியெல்லாம் சிரமப்பட்டு மிகவும் கண்ணியமாக நேர்மையாக தயாரிக்கப்படும் அந்த ரசமணிதான் தூய ரசமணியாக, தூய சக்தியுடன், அதாவது ரசமணி என்றாலே சிவ விந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை அணிவதனால் என்ன பயன் அப்படின்ற பொழுது, நமது உடல் சக்தியானது, நமது அந்த ஆதாரங்கள், நம்முடைய 6 ஆதாரங்கள் சொல்கிறோம் இல்லையா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், சக்தி, ஆங்கியம், அதுக்கு மேலே உள்ள தீபங்கள், அது உச்சநிலை. இந்த 6 ஆதாரங்களையும் நேர்படுத்தி நம் உடலை வலுப்படுத்துவது தான் ரசமணி. அதான் சிவவிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. விந்தை கட்டும், நீர்த்து போன விந்தை கட்டக்கூடியது பாதரசமணி. இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த ரசமணியை ஒரே நாளில் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சோஷியல் மீடியாவில் பொய்யான ஒரு தகவல்களை பரப்பிட்டு வராங்க. அதையெல்லாம் பார்த்து நீங்கள் தயவு செய்து நீங்கள் முயற்சிக்க வேண்டாம், பலிக்காது. தோஷமுள்ள ரசமணியை அணிவதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தற்கொலை எண்ணம் அதெல்லாம் வராது, அதெல்லாம் போய் சரிங்களா. நம் மனது கட்டுப்படாது, விந்தானது நீர்த்துவிடும். தோஷமுள்ள ரசமணியை நீங்கள் அணிவதனால் என்ன ஆகும் அப்படின்னா, சரியான கட்டியுள்ள விந்தானது நீர்த்து போகும். தோஷமற்ற ரசமணியை அணிவதனால் நீர்த்த விந்து கட்டும், நம்மை நெறிப்படுத்தும். அதுதான் அந்த ரசமணியின் மகத்துவம்.
அதே சமயம் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், சாதாரணமான கிடையாது. இந்த ரசமணியானது தங்கத்தை விட உயர்ந்தது. தங்கம் எதுக்காக போடுறோம்? நம் உடலின் நரம்பு மண்டலங்களை சரி செய்வதற்கு. இந்த தங்கத்தை விட 1 கோடி தன்மை உயர்ந்தது இந்த ரசமணி. அதாவது முறைப்படி தயாரிக்கப்பட்ட ரசமணி அவ்வளவு நன்மை தரும். இதை பெண்களும் அணியலாம். அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த 3 நாட்கள் மட்டும் தள்ளி வைத்து கழற்றி வைத்துவிட்டு மற்ற நாட்களில் எப்பொழுது வேணுமானாலும் அணிந்து கொள்ளலாம் இந்த ரசமணி. ஏன்னா மக்களுடைய நன்மைக்காகத்தானே இந்த சித்த வித்தைகளை சித்தர்கள் அறிமுகம் செய்தார்கள் இல்லையா? அப்புறம் எதுக்கு அது ஏன் மறைமுகமாக வைத்தார்கள்னா, தீயவர்களுக்கு இந்த வித்தையானது சென்று அடைந்துவிடக்கூடாது அப்படின்றார். இப்படி 24 விஷப்பொருள்களை அந்த ரசத்திலிருந்து எடுத்துவிட்டால் அது மாற்று உயர் உலோகமாக மாறுவதற்கு தகுதியானது. பட் அது எனக்கு எங்கள் ஐயா சொல்லித்தரல. இந்த ரசமணி வித்தையை மட்டும்தான் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும்தான் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியுமே ஒழிய வேறு எதுவும் சொல்ல முடியாது. 24 விஷப்பொருளை எவன் எடுக்க கற்றுக்கொண்டானோ அவன்தான் ரசமணியை தயாரிக்க தகுதியானவனாகிறான். மற்றவையெல்லாம் போலிகள். இதனை மக்கள் உணரணும். ஆகவே அதே சமயம் கேட்டவர்களுக்கெல்லாம் இந்த ரசமணி கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்க வாய்ப்பில்லை. ஒருடைய ஜாதகத்தில் அந்த ரசமணிக்குண்டான தன்மைகள் இருந்தால் மட்டுமே. ஆகவே தான் எவர் ரசமணி வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களின் ஜாதகத்தை பரிசீலனை செய்த பின்புதான். உடனே ரசமணி அப்படின்ன உடனே வெறும் ரசத்தை மட்டும் நாங்கள் இப்படி பக்குவப்படுத்தி தரது கிடையாது. அதனுடன் இன்னும் அவர்களுக்கு ஜாதகத்திற்கு தகுந்தாற்போல் இன்னும் சில உலோகங்களை அதனுடன் தூய்மை செய்து சேர்த்து அவர்களுக்கு என்ன நன்மை தருமோ அப்படி தான் நாங்கள் தருகிறோம். இதில் நன்மை அடைந்தவர்களும் உண்டு. சரிங்களா? ஆகவே பெண்களுக்கு மணியாகவும் மணி போலும், ஆண்களுக்கு குண்டலினி போலவும், அதாவது ருத்ராட்சை போலவும் மாட்டிக்கொள்ள நாங்கள் தயாரிக்க இருக்கிறோம். இப்போது இந்த படத்தில் காமிக்கிறது பார்த்திங்கன்னா, முழுமை அடைந்த நிலையில் அந்த மூலிகைகளின் சாறுகளால் அபிஷேகித்து கடைசியாக அதற்கு ஓர் காந்தக்கல்லின் மீது வைத்து பாலபிஷேகம் செய்யும் ஓர் படம்தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. அதனை வைத்து சிவயோக மந்திரங்கள் உச்சரிக்கும் பொழுது ஒற்றைக்கல் சுவரெழுப்பி 1000 முறை சொல்ல அப்பன் ஆடுவான் பாரு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நீங்கள் பார்க்குற இந்த படம். நான் சிவயோக மந்திர அந்த வேள்வி செய்யும் பொழுது அதனில் தோன்றின சிவ நடனம் தான் இது. ஸோ இப்படிப்பட்ட கடின விரதங்களால் கடுமையான ஓர் செய்கையினால் தயாரிக்கப்பட்டது தான் இந்த ரசமணி. இதனை வேண்டுபவர்கள் என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதன் நெறிமுறைகளை அறிந்து பெற்றுக்கொள்ளலாம். இதனை பெண்களும் அணியலாம், ஆண்களும் அணியலாம். நன்மை கிட்டும், நல்லதே கிட்டும், நல்லதே நடக்கும், வாழ்வு உயரும், ஆண்மை இன்மை குறையும், விந்து கட்டும், உடலுறவில் நன்கு முன்னேற்றம் காண்பீர்கள். இதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிட்டும். பெண்களுக்கு உள்ள உடல்நல
குறைவு போகும். இதுதான் இந்த ரசமணியின் தன்மை. அதே சமயம் எதிர்வினைகளை தடுக்கும். எந்த ஒரு தீவினைக்கும் நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம். அப்படிப்பட்ட தன்மையானதுதான் இந்த ரசமணி. ஆகவே இதனை அனைவரும் தகுதிக்கேற்ப பெற்று வாழ்வாங்கு வாழ சிவனர்களோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதே நடக்கும். நமச்சிவாயம்.